ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் சாயந்தரம் 7 to 9 பௌர்ணமி கருட சேவை நடக்கும். மலையப்ப சுவாமி கருட வாகனத்தின் மீதமர்ந்து மாட வீதியில் உலா வருவார். மாட வீதியில் இருந்தாலே அவரை தரிசனம் செய்யலாம். எஸ்பிசி சேனலையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கு விகனச மகரிஷி ஜெயந்தியும் கூட திருமலாவில் வைகானச ஆகம முறைப்படி பூஜைகள்லாம் செய்கிறாங்க. அந்த வைகானச ஆகம விதிமுறைகளை வகுத்தவர் விகனச மகரிஷி. அவரோட ஜெயந்தி இன்னைக்கு திருமலையில் கொண்டாடுவாங்க. அண்ட் டிடிடி பஞ்சாங்கப்படி இன்னைக்கு ஹயக்ரீவ ஜெயந்தியும் கூட. அடுத்து ஸ்ரீவாரி சேவை நம்ம புக் பண்ணிவிட்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறோம்ல, அவங்களுக்கு சில ரூல்ஸ் அங்கே சேவா சதன் நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கிறதா ஷேர் பண்ணாங்க சேவா செய்தவங்க. நம்ம சேவாவில் இருக்கும்போது சீனியர் சேவாவுக்கு வந்து அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. நம்ம எப்படி சேவா செய்கிறோங்கிறதும் பார்ப்பாங்க. அப்படி அவங்க வர்றப்போ நம்ம சேவாவில் இல்லை அப்படின்னா, நம்ம சேவா டியூட்டி டைமில் தான் அவங்க வருவாங்க. அப்படி அந்த டைமில் நம்ம சேவாவில் இல்லை அப்படின்னா அவங்க ஆதார் 1 year பிளாக் அப்படின்னு போட்டிருந்ததாக சொன்னாங்க. அண்டு திருமலையில் சேவாவில் இருக்கும்போது செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வருவாங்க திருமலைக்கு. அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அந்த ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் போடுறது, அந்த மாதிரி செய்தால் கம்ப்ளீட்டாக ஆதார் பிளாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்ததாக சொன்னாங்க. ஆக்சுவலாக நமக்கு டெம்பிள் டியூட்டி கிடைச்சா ஒரு க்ரீன் கலர் கார்டு கொடுப்பாங்க. இப்போ அந்த கார்டு கூட கொடுத்துட்டு மறுபடியும் அவங்களே கலெக்ட் பண்ணிட்டதா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சேவா செய்தவங்க சொன்னாங்க. டெம்பிள் டியூட்டியில் செலக்ட் ஆகிட்டு அகெயின் அந்த கார்டை அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு. பட் அது ரூலில் போடலை. ரூலில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, செலிப்ரிட்டிஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, அது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணால் அவங்களோட சேவை கேன்சல் பண்ணுவாங்க. ஆதார் பிளாக் பண்ணுறதா அதில் போட்டிருந்தது. அடுத்தது சீனியர் சேவாக்ஸ் அட்டண்டன்ஸ் எடுக்க வரும்போது நம்ம டியூட்டியில் இல்லை அப்படின்னா, சேவாவில் இல்லை அப்படின்னா அப்பையும் நம்ம ஆதார் 1 year பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்ததாக சொன்னாங்க. அண்ட் இப்போ நம்ம சேவா சதன் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், சேவாவில் இருக்கிறவங்கள மட்டும்தான் அது உள்ளே அனுமதிப்பாங்க. அப்படி போகிறப்போ சேவாக்ஸ் ஐடி கார்டு அண்ட் ஸ்கார்ஃப் போட்டிருக்கணும். சீனியர் சேவாக்ஸ் செக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்ததாக சொன்னாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க சேவா செய்கிறவங்க. அடுத்து கீழ்த்திருப்பதில் இன்று அதிகாலை 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுப்பாங்க, தனி கவுண்டரில். இன்று அதிகாலை 1 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 டோக்கன் கொடுத்தாங்க. 3 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீர்ந்ததாக சொன்னாங்க. டோக்கன் வாங்குறதுக்காக பக்தர்கள் நைட்லேருந்தே நிற்கிறாங்க. அதாவது இப்போ இன்றைக்கி நைட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க இப்போ சொன்ன இடங்கள்லனா அதிகாலை கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பொறுத்து. ஸோ டோக்கன் கிடச்சிரும். அன்றைக்கி அதிகாலை நம்ம டோக்கன் வாங்குகிறோம் அப்படின்னா அடுத்த நாள் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 3 நாட்கள் ஆகிடுது. அதுக்கு நீங்கள் டைரெக்டாக திருமலைக்கு போய் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் அப்படியே இருந்து சுவாமி தரிசனம் செய்யணுன்னா 24 மணி நேரமாகனு டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைனா அந்த க்யூவில் நம்ம போகிறப்போ ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு சுவாமி பார்க்கலன்னு வெளியில் வந்துடலாம். ஸ்கேன் செய்துட்டு ரீஎன்ட்ரி பாயிண்டில் ஜாயின் பண்ணி 1லேருந்து மேக்ஸிமம் 1.5 மணி நேரத்தில் கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் செய்துட்டு வரலாம். அந்த டோக்கன் பத்திரமா வச்சுக்கணும். அண்ட் ரீஎன்ட்ரி பாயிண்ட் அங்கே வந்து டெபாசிட் கவுண்டர்லாம் எதுவும் கிடையாது. மறுபடியும் அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. அந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட் லட்டு கவுண்டருக்கு பேக் சைட் W4 கேட் கிட்ட அந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்குது. மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் WQ4 கேட் வழியாக கூட இந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட்க்கு ஈஸியாக நம்ம பஸ்ஸில் வர்றோன்னா ரீச் ஆகலாம். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தரிசனத்துக்கு எப்போவும் ATGH சர்க்கிள் மட்டும்தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். அதில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனம் பக்தர்கள் இருக்கிற கூட்டம் பொறுத்து என்ட்ரி பாயிண்ட் ஒரு இடம் மாறும். அந்த இடம் இப்போது சிலாத்தோரணம் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 300 தர்சனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். அடுத்து கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அங்கேருந்து திருப்பதிக்கு வர பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சர்வீஸ். தன்பாத் கோயம்புத்தூர் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ். இது வீக்லி எக்ஸ்பிரஸ். திருப்பதிக்கு போகாது, பட் ரேணுகுண்டா வழியாக அது தன்பாத்துக்கு போகும். அதே மாதிரி தன்பாத்லேருந்து ரேணுகுண்டா வழியாக கோயம்புத்தூர் வருது. ரேணுகுண்டாலேருந்து நம்ம திருமலைக்கு போனோன்னா டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. திருப்பதிக்கு போனோன்னா லோக்கல் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ தரிசனத்துக்கு வரத்துக்கு இன்னொரு ஆப்ஷனாக இந்த ட்ரெயின் இருக்கும். இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக சர்வீஸ்
தன்பாத் கோயம்புத்தூர் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 22364 22363 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து திருமலா திருப்பதியில் ஆஃப்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. அதுக்கு பதிலாக டெய்லி காலையில் 9 மணிக்கு ஆன்லைனில் கொடுக்குறாங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. காலையில் 7 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 200 டிக்கெட்ஸ். அதுக்கு நம்ம போர்டிங் பாஸ் காமிச்சு காலையில் டிக்கெட் வாங்கிட்டு சாயந்தரம் பார்க்கலாம். அந்த ஸ்டேட்டஸ் நம்ம வாட்ஸ்அப்லேயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நாள்லாம் அவைலபிலிட்டி இருக்குது. மீன்ஸ் இதுவுமே ஓப்பன் ஆனோன்னா தீந்துடும். பட் இப்போது ஒரு 2-3 டேஸை செக் பண்ணால் கொஞ்சம் நேரத்துக்கு கூட ஸ்டேட்டஸ் காமிக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் செக் பண்ண ஒரு 44 காமிச்சது. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 66,437 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.45 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 26,771 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.43 லட்ச பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 3.79 லட்ச லட்டுக்கள். நேற்று அஸ்வினி ஹாஸ்பிட்டல் திருமலாவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3,746 பேர். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 20லேருந்து 24 மணி நேரம் ஆளான டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும்னா காலையில் 5 மணிக்கு திருமலா ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. திருமலாவில் ஸ்டே பண்ணணும்னா திருமலாவில் தான் போய் ரூம் எடுக்கணும். ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட நின்னா போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து ரூம் அலாட் ஆன அந்த ரிசப்ஷனுக்கு போய் ஆன்லைன் பேமெண்ட் செய்து ரூம் எடுத்துக்கலாம். பட் சாவி வாங்குறப்போ ஷியோராக நம்ம 2 பேர் இருக்கோமான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாஸில் மட்டும் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதே ரூல் தான். மத்தியானம் சாயந்தரம்லாம் போனால் க்ரௌட் பொறுத்து ரூம் கிடைக்கும். வீக்கெண்டு டைம் அப்படின்னா நம்ம காலையிலே போய் எடுத்துக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.